டுடே சமையல் சிக்கன் கிரேவி. செம்மையா சமைக்கிறோம். ஒரு பிடி பிடிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சால்ட் ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு, ஒரு கொத்து மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு மசாலாவோட ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சமாக. ஸ்பைசியாக செய்கிறோம் இன்னைக்கு. அப்படியே இதை ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை சோம்பு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சூப்பராக எரியுது. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கட்டும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா நம்ம சிக்கன்லையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக இதுக்கு கிரேவிக்கு மட்டும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சமா புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து தேவையான அளவு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சமா உப்பு போட்டோம். இப்போ தக்காளிக்கு மட்டும் போட்டுக்கலாம். நீ மட்டும் இப்போ நம்ம மசாலா தடவி முன்னாடியே ஊற வச்ச சிக்கனை இப்போ போட போறோம். சிக்கன் வந்து ஒரு சீக்கிரமா வெந்துடும், ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் முன்னாடியே ஊற வச்சுட்டோம். மசாலா தடவி சிக்கன் வைக்கும்போது எல்லாத்துலயும் 1 ஸ்பூன் போட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். பெப்பர், மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாது, அதனால கிரேவிக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா ஒரு கிண்டி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் கறி நல்லா சாஃப்டா வெந்து நமக்கு நல்ல டேஸ்டான கிரேவி கிடைக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கனால தயிர் 1 ஸ்பூன் மட்டும் போதும். சேர்த்து அப்புறம் சிக்கன் புளிக்கும் குழம்பு கிரேவி. தம்பி வாசனை வருதா? கிரேவி வாசனை அமோகமா வருதுக்கா. ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும், ஏன்னா சிக்கன் ரொம்ப வேக தேவையில்லை. கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துனா சிக்கன் கிரேவி ரெடி. A few minutes later. ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் என்னதான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மேல கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். செம்மையா இருக்கு. செம்ம சூடா இருக்கு சாப்பாடு. உள்ள இருக்கு. செம்மையா இருக்கு. வேற லெவல். நீங்களும் ஃப்ரீ டயத்துல செஞ்சு பாருங்க. சிக்கன் இந்த மாதிரி செய்யுங்க, வேற லெவல்ல இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.